பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு இன்றைக்கி தவக்காலம் உபவாசத்தை பற்றி தான் சொல்லணும். பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்த மெசேஜ் அதுதான். தொடக்க நூலில் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை உண்டார்கள் இல்லையா? கடவுள் இந்த பழத்தை உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தும் அவங்க அந்த பழத்தை உண்டார்கள். என்ன பழம் அது? அது அத்திப்பழமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அதை தின்ன உடனே அவங்களுக்கு நன்மை தீமை தெரிஞ்சதால்தான் அந்த அத்தி இலையை எடுத்து அவங்க ஆடையாக அணிந்து கொண்டார்கள். அது தின்ன உடனே நன்மை தீமை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டனால தானே அந்த அங்கேருந்து இலையை எடுத்து ஆடையாக சென்று அவங்க ஆடையாக அணிந்தது என்ன இலை? அத்தி இலை. அப்போ தின்ன உணவு என்ன பழம்? அது அத்திப்பழம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது இருக்கட்டும். நன்மை தீமை அறிவது நல்லதா கெட்டதா? இது நல்லது, இது கெட்டது. அது நல்லதா? நன்மை தீமை அறிவது நல்லதா கெட்டதா? அப்புறம் ஏன் கடவுள் சொல்லலாம் நன்மை தீமை அறியக்கூடாது? நீ நன்மை தீமையை அறியற பழத்தையேறி சாப்பிடாத. கடவுள் என்ன சாடிஸ்டா? இல்லை. ஏன் நன்மை தீமை அறியக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வசனத்துக்குள் போக முடியும். நன்மை தின்மை அறிவது நல்லது தானே? ஏன் இந்த பழத்தை உண்ணக்கூடாது? 2 உங்கள் ஸ்கூலில் சேர்த்த போகிறீங்க உங்கள் பிள்ளைகளை. உங்கள் பிள்ளைகளுக்கு +2 பாஸ் ஆயிடுச்சு. என்ஜினியரிங் சேர்த்தணுமா MBBS சேர்த்தணுமா? உங்கள் பிள்ளைக்கு MBBS தான் நல்லதுன்னா நீங்கள் MBBS சேர்த்துவேங்க. என்ஜினியரிங் நல்லது இல்லைன்னா என்ஜினியரிங் சேர்த்த மாட்டீங்க. இதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கரெக்டாக MBBSயில் சேர்த்து விடுவீங்க. இது தெரியக்கூடாது. கடவுள் சொல்கிறார். ஏன்? நன்மை தீமை நீ அறிந்தால் நீ என்னை சார்ந்து இருக்க மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். நீ சுயநலமாகி மாறி விடுவாய். கடவுள் நம்மளை படைத்தது எப்போதும் என்னை சார்ந்திருக்கணும். எப்போதும் யூ டிபெண்ட் ஓன்லி ஆன் மீ. என்னை சார்ந்திருக்கணும். மக்கள் என் குழந்தைகள் என் சாயலில் படைத்தார் கடவுளின் சாயலில் படைத்தார். சாயலில் படைத்தார்னா என்ன? சாயலில் படைத்தார்னா இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 4 குழந்தைங்க இருக்குது, ஒரு 3 குழந்தைங்க இருக்குது, 3 அம்மா அப்பா இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த குழந்தை இவங்களோட அம்மா, இது இவங்க அப்பான்னு? அவங்கள மாதிரியே இருக்கிறது அவங்க குழந்தை. இப்போ கடவுளின் குழந்தையாக உங்களை படைத்தார். பிரைஸ் தி லார்ட். படைக்கும் போதே என் குழந்தையாக நீங்கள் இருக்கணும்னு படைத்தார். இல்லாமல் அந்த ரூபத்தில் உங்களை படைக்கவில்லை. கடவுளை மாதிரி மனிதனை மாதிரியே கடவுள் படைத்தது. எப்படி படைத்தார்? சாயலில்னா என் சொந்த குழந்தை இது. பிரைஸ் தி லார்ட். என் குழந்தைகளாக படைத்தார். அவ்வளவு அன்பில் படைத்தார் கடவுள். இல்லாமல் கிடக்குது அப்படி, இது ஒன்று கிடக்குது அப்படி இல்லை. இது என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் சார்ந்திருக்க மாட்டீர்கள். கடவுள் எப்போதும் மனிதனை அவனோடு சார்ந்திருப்பதுக்காகத்தான் கடவுள் படைத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களாக இருக்கட்டும், இஸ்ரேல் மக்களை கடவுள் விடுவிக்க செய்தது இதுக்காக. இங்கே ஈஜிப்டில் அடிமையாக இருந்தார்கள் இல்லையா? அங்கேருந்து விடுவிக்க செய்தார் இல்லையா? விடுவிக்க செய்தது இதுக்கு. அவங்க என்னை ஆராதிக்கட்டும். அரசரிடம் போய் மோசையை அனுப்பி சொல்ல வச்சது என்ன? என் மக்களை நீ விடுவிக்க செய்யும். எதுக்காக? அவர்கள் என்னை ஆராதிக்கணும். கடவுளை இதுக்கு ஆராதிக்கணும். இது வேற எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் இது தெரிஞ்சு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் எதுக்கு கடவுளை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆராதிக்கணும். என்னைக்காச்சும் கேள்வி வந்திருக்கேன், நான் எதுக்கு ஆராதிக்கணும் கடவுளை? இங்கே ஆராதனை நட்கரணை வைக்கும்போது நம்ம மண்டி போட்டு ஆராதிச்சுட்டே இருக்கிறோம். இஸ்ரேல் மக்களை கடவுள் ஆராதிக்க சொன்னார். அவர்களை விடுவியும். கடவுள் அதில் சுகம் காணுவாரா? ஆராதிக்கும் போது தான் கடவுளின் திட்டம், நம்மீது உள்ள திட்டத்தை நிறைவேற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கடவுளின் திட்டம், கடவுள் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம், ஜெர்மியா 29:11, என் திட்டம் உன் நன்மைக்காக உயர்வுக்காகவே, உன் நாசத்துக்கு இல்லை. அந்த திட்டம் உன் மீது, உன் குடும்பத்தின் மீது உள்ள திட்டத்தை நிறைவேற்றணும்னால் நீ கடவுளை ஆராதிக்கணும். ஆராதனையில் வந்து உட்காரணும். நீ உட்காரும் போது கடவுள் நீ ஆராய் தீரணும். உன்னை என்ன ஆக்கணும்னு கடவுள் அப்போது ஆக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கிறது அதுக்காகத்தான். உன் மீது உள்ள திட்டத்தை கடவுள் நிறைவேற்றுவது ஆராதனையில் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா? இல்லாமல் சும்மா வந்தீங்க ஹல்லேலூயா எல்லாம் சொல்லி இப்படி உட்கார்ந்துட்டு போகிறதில்ல. ஆராதிக்கணும். ஆராதனை எப்படி ஆராதிக்கணும் கடவுளை? முழு உள்ளத்தோடு எப்படி ஆராதிக்கிறது? ஆத்மாவில் எப்படி ஆராதிக்கிறது? ஆத்மாவில் தான் கடவுளை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கிறது? ஆத்மாவில் ஏழை அவன் எதை காண்பான்? ஏழையின் ஆத்மா 5:3
மத்தேயு. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. விண்ணரசு அவர்களுக்கே உள்ளது. கடவுள் அரசுக்குள் நீங்கள் இருப்பீர்கள். அப்போ தான் கடவுள் அரசுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் ஆராதிக்க முடியும். அப்போ ஏழையின் ஆத்மா, ஏழையின் ஆத்மான்னு என்ன? ஆத்மாவில் ஏழை என்ன? இங்கே வார்த்தை கேட்கணும்னு கடவுள்கிட்ட தேடி எடுக்கணும், பொக்கிஷத்தை தேடி எடுக்கணும்னா கிடைக்கும். ஏழையின் ஆத்மானா எப்படி? இந்த உலகத்தில் ஏழை எப்படி? எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் ஏழை என்னவா இருப்பாங்க? கை நீட்டிகிட்டே இருப்பாங்க, யாரையாதும் சார்ந்திருப்பாங்க, டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆத்மாவில் ஏழைனா எல்லாத்துக்கும் கை நீட்டுவார்கள். ஆரிடம்? ஆத்மாவிடம், கடவுளிடம். ஆத்மாறு சொர்க்கம், கடவுள். கடவுளை சார்ந்திருப்பது தான் ஆத்மாவின் ஏழை. அவன் ஆராதிக்கணும். அப்போ எப்போதும் ஆராதிக்கும் போது கடவுளை நான் உன்னை மட்டும் சார்ந்திருக்கிறேன், அப்போ தான் முழு உள்ளம் வரும். முழு உள்ளத்தில் கடவுளை ஆராதிக்கணும்னா உள்ளத்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வச்சுருக்கீங்க? கணவன், குழந்தைங்க, அவங்க படிப்பு, கேஸ் ஆஃப் ஆச்சா இல்லையா, கதவை பூட்டணுமா இல்லையா, இங்கே வரும்போது ப்ரைஸ் தி லார்ட், ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குதா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணமா, ப்ரைஸ் தி லார்ட், அவங்க வந்திருப்பாங்களே, வெளியில் நிற்பாங்களே, குழந்தை டியூஷனுக்கு போயிருக்கேன், இதெல்லாம் ஆத்மாவில் எல்லாம் நிறச்சி வச்சு போட்டு நீங்கள் எங்கே ஆராதிக்க முடியும்? எல்லாம் விட்டு முதல் ஸ்தானம் கடவுளுக்கே கொடுப்பது, கடவுளையே சார்ந்திருக்கணும். ப்ரைஸ்லோடு எல்லாம் விட்டு எல்லா கவலையும், எல்லா பிரச்சனையும், கடன் தொல்லை, கடங்காரம் வந்து அங்கே பிரச்சனை பண்ணுவான், அது பண்ணுவான், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அதெல்லாம் விட்டு கடவுளிடம் இருந்து நன்றி சொல்லணும். கடவுளை நீ மட்டும்தான் எனக்கு. ப்ரைஸ்லோட், ஹல்லேலூயா. செஞ்சு பாருங்கள், இப்படி ஆராதிச்சு பாருங்கள். அப்போது கடவுள் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவது நீங்கள் காண முடியும். தடைப்பட்டிருந்ததெல்லாம் மாறும். பிரைஸ் தி லார்ட். வித்தியாசங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை மேலே வரும். மேலும் 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 உன்னால் பிடிச்சா கிடைக்காது, எங்கே போகிறீங்கன்னே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். என்ன 10 வயசாக கையில் இல்லாத என்ன கடவுள் உயர்த்தினார். ஒரு வார்த்தை ஜபமால தெரியாத என்னை கடவுள் உயர்த்தினார். கடவுள் முன்னாடி போய் விட்டு கொடுத்தேன். கடவுளே, உன் திட்டத்தை நிறைவேற்றும். ஆராதித்த எனக்கு வேறு ஆர்வம் இல்லை. எங்கே போனாலும் பசிப்பட்டி பஞ்சந்தான், எங்கே போனாலும் தீர்வு கிடைக்கவில்லை, நீ மட்டும்தான் இருக்கிறாய். அவர் திட்டம் இருந்தது, அது அன்னைக்கே நிறைவேற்றியிருக்கலாம். ஆனால் உங்கள் திட்டத்தையெல்லாம் கடவுள் 10 வருஷம் முன்னாடி நிறைவேற்றியிருக்கலாம். நீங்கள் இன்னும் விட்டு கொடுக்கவில்லை, கடவுளை சார்ந்து இருக்கவில்லை. கடவுளை சார்ந்து இருக்கும்போது கடவுள் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.